நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. பின்னாடி வந்து இடிக்குது. அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் என்ன செய்யுமோ செய்யாது. காவல்துறை அவங்க கடமை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. பார்த்து என்ன சொல்யூஷன்? வாட் இஸ் த கவர்மெண்ட்? அவங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தா கூட அவங்க கட்டுறதில்லை. ஏதோ 4 மாடை கட்டி மீதி மாடெல்லாம் ஈவினிங் ஒரு 6:30, 7 பாருங்க வெங்கை கொண்டான் மண்டபத்தில் நீங்கள் நடந்து போக முடியாது. மாடு அப்படியே என்ன வாங்குறீங்களோ அதை பிடுங்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. ஸோ உங்களோட கோரிக்கைன்னா இதுதான் சார், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. யாரை குறை சொல்கிறது? கவர்மெண்ட்டை சொல்கிறதா, நாட்டு ஓனர்ஸை சொல்கிறதா, மாட்டை சொல்கிறதா, பப்ளிக் சொல்கிறதா? இது ஃபுட்டு தேடி அலையுது. இது யாரால் என்ன செய்ய முடியும்? முடிஞ்சால் இது சர்ஜரிக்கு 2 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்னால் அவ்வளோ கொஞ்சம் கொடுக்க முடியாது. கடன் வாங்கி தான் செய்யணும். those who help me to can help. That's it. If they help me, I am thankful to everyone. எல்லாம் டெஸ்ட்டு பார்த்தாச்சு. எக்ஸ்ரேயில் போன் ஃப்ராக்சர் ஹிப்பு அந்த இது கீழே மூட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே கிராக் ஆகிருக்கு. அது சர்ஜரி பண்ணணும், பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டு அதனால் நடக்க முடியல, உட்கார முடியல. அப்படியே பெட்டோடு உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். கால் அசைக்க கொடுப்பீங்க. பெயின் ஜாஸ்தியாக இருந்தால் பெயின் கில்லர் போடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். ட்ரிபிள்கேணி ஏரியா சுற்றி மாடு தாங்க சார் நிறைய இருக்குது. மாடை வாங்கி போடுறாங்க, அதை கட்டி போட்டு வளர்க்குறதில்ல, அதுக்கு தீனி போடுறதில்ல, அவுத்து விட்டுறாங்க. அது தீனிக்கு தான் வீடு வீடாக தெருவாக அலையுது. அதனால் நிறைய பேரை பாதிக்குது, நிறைய முட்டுது மாடுங்க. அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எத்தனை வாட்டி தான் இதை சொல்கிறதுன்னு தெரியல. கார்ப்பரேஷன்காரங்களாம் மாடை பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு போய் அடுத்த நிமிஷம் காசை கொடுத்து விட்டுறாங்க. மாட்டுக்கு ஒரு வழி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை குழந்தைங்களாம் ஸ்கூல் போகுது, இதை சுற்றி தான் ஸ்கூல் இருக்குது, கோவில் இருக்குது, எல்லாம் இருக்குது. மாடு வாங்குறவங்களுக்கு அதை கட்டி போட்டு வளர்க்கணும்னு தெரியாதா? மாடு அப்படியே அவுத்து விடுவாங்க. எத்தனை பேரை முட்டுது. இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இல்லாதவங்க என்னங்க சார் பண்ணுவாங்க? காலையில் கோவில்கிட்ட பார்சாதி கோயில்கிட்ட ஒருத்தவங்க முட்டிருச்சிங்க. முட்டி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. இப்போ 3 லட்ச ரூபா கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு சார். ஒரு வயசானவருக்கு நடந்திருக்கு, ஒரு பையனுக்கு நடந்திருக்கு, இப்போ ஒருத்தங்க ஒருத்தருக்கு நடந்திருக்கு. இது தினம் இது ஒரு பழப்பாகவே நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு வேலையாகவே நடந்திருக்கு. மாடை கட்டிட்டு போகிறாங்க, விட்டுறாங்க, அவுத்து விட்டுறாங்க. எல்லாம் சொல்லியாச்சுங்க சார். எல்லாம் சொல்லியும் அப்படியே நடக்குது. திருப்பி அந்த மாடு முட்டுறது தான் இங்கே ஒரு பிரச்சனையே. ஆமாம், மாடுனால நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது. மாடு அரசாங்கத்து மூலயமா எல்லாருமே அரசியல் ரீதியாகவோ இல்லை அரசாங்கமோ இல்லை எல்லாரும் கட்டுக்கோளில் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மாட்டுக்காரவங்க யாரும் அதை கடைபிடிக்கிறதே கிடையாது. ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அது விட்டு தான் செய்யுது. அது ஆமாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் அவருக்கு பால் வாங்க போனார், அவரை முட்டிடுது. இதை மாதிரி நிறைய பேர் இந்த குளத்தாங்கரையாண்டு அந்த மாதிரி ஆகுது. காலங்காத்தால் போகும்போது அவங்க பொதுமக்களும் யாரும் இருக்கிறது கிடையாது. அப்போ யார் இது சரி பண்ணுறது? மாட்டுக்காரங்க தான் நீங்கள் கண்டிஷன் பண்ணணும். கார்ப்பரேஷன்லேருந்து எல்லா நடவடிக்கை எடுக்க தான் செய்கிறாங்க. யாரும் எடுக்காமலாம் இல்லை, எல்லோரும் எடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க வர வரைக்கும் அவங்க போன பிறகு விட்டுறாங்க மாட்டேன். போலீஸ் குத்து இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அங்கே அது கண்ணுக்குட்டி படுத்து இருந்தது. அது இவ்வளோ வீசி கட்டுக்கட்டி இருந்தார். அடிப்பட்டு யாரோ காரில் ஏற்றிட்டாங்களாம். அதை நக்கிக்கணும். இவர் பால் வாங்கிட்டு வந்தாரா, எங்கடா அதை அடிச்சிட போகிறாங்கன்னு தள்ளிடுச்சு. அதுக்கு காலில் காயமாக இருக்கும். நக்கிக்கணும் கண்ணுக்குட்டியை. அது எப்பயுமே யாருமே இடிக்காது. அது நல்ல மாடு. அப்படி அது கண்ணுக்குட்டி எங்கே இடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சாமா தெரியல. தூக்கி உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாட்டி இது உட்கார வச்சு அந்த கட்டமெல்லாம் அப்புறம் அனுப்பிச்சி விட்டாரு ஆட்டோக்காரர்.